இன்னைக்கு எங்கள் வீட்டில் பைனாப்பிள் கேக் செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க, ரொம்பவே டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸான பைனாப்பிள் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு சுகர் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது நல்லா ஏர் பபிள்ஸ் வற்றினா போதும். இதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறமாட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணிகள் எதுவுமே சேர்க்காம இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லாவே பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஓரமாக வச்சிடலாமா? ஸோ இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே பிளெண்டர் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் சுகர். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்து இதே நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் உள்ளே சேர்த்தா தான் ஈஸியாக சுகர் கரைஞ்சிரும். ஸோ இப்போ நீங்கள் பிளெண்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் கூட இதை செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவு பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், கூடவே 1/2 கப் எண்ணெய். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா உருக்குன பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு 1 கப் அளவு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்து இதை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தால் தான் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக வரும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டிகள் இருந்தால் கண்டிப்பாக கேக் ஒழுங்காக வரவே வராது. ஸோ கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கலந்ததுக்கப்புறமாட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பைனாப்பிள் பேஸ்ட், அதையுமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பைனாப்பிள் ஜாம் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஸ்கொயர் டைப் ஆஃப் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பரை வச்சுக்கலாம். வச்சுட்டு உள்ளே பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லாவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்மளோட கேக் மிக்சரை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே கார்னிஷிங்காண்டி நான் கொஞ்சம் மட்டும் பைனாப்பிள் துருவி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் உள்ளே வச்சிடலாம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம ட்ரையை உள்ளே வச்சு 45 மினிட்ஸ் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கூலானதுக்கப்புறமாட்டு இதே மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸான நம்மளோட எம்மி கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 டேஸ் கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும், ஸ்பாஞ்சியாகவே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.